நம்ம ஒரு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாங்க வந்து டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நாங்க வந்து ஒரு சின்ன டீம். நாங்க அவ்வளவு உழைப்பு இருக்கு படத்துல, அவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். இது விஷுவலா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லா 100% கொடுத்துருக்கோம் படத்துல. ஸோ நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மூவியை நாங்க இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்றோம், இந்த ப்ரொமோட் பண்றோம். எல்லாமே என்னன்னா இந்த படம் போய் மக்களை சேரணும். ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா அது மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதை ஆதரவு தரணும். அது வந்து உங்க கையில இருக்கு. நீங்க அதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எங்களுக்கு உதவி அது நீங்க எடுத்துட்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்க படத்தையும் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போங்க. அது உங்க கையில இருக்கு. உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. இன்னைக்கு வந்து படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து எங்களுக்கு இவ்வளவு நேரம் எங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அவரு நல்ல படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு ட்ரெய்லர்னு சொன்னாரு. நாங்க வந்து அவர் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் இந்த கோயம்புத்தூர்ல நாங்க ஒரு ப்ரீமியர் ஷோ ஒண்ணு பண்ணிருந்தோம். அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அவர் வந்து அதை சொன்னாரு எங்க கிட்ட. நான் இதை பார்த்தேன், இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ஆல்ரெடி நல்ல டாக்ஸ் இருக்கு, கண்டிப்பா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா என்கரேஜ் பண்ணி நீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா எங்களுக்கு ரொம்ப அது நல்ல பாசிட்டிவா நல்ல கறி சாப்பிடுறது அதுக்குள்ள போல இது வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஒரு பிராணியை வளர்க்கிறோம். 2 செக்ஷன் இருப்பாங்க. எனக்கு டீசர் அதான் வலியுறுத்துது. நீங்க ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிருக்கோம், கிளிம்ஸ். அதுல வந்து இருக்கும் உயிர் அந்த நாயில பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. எப்பவுமே ஒரு விஷயத்துல எஸ் இருந்து 100 ரெண்டுமே இதுல இருக்கும். நாங்க எஸ்ஸோட பார்ட்ல இருந்து இந்த கதையை சொல்லியிருக்கோம். அரசியலா இது பண்ணிட வேண்டாம் ஜென்ரலா. ஏன்னா அது ஒரு டைலாக் கூட எங்களுக்கு மியூட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலா பேசின அந்த டைலாக் கூட அவங்க சென்சார் வந்து எல்லாரும் பார்க்கட்டும், ஏன் நீங்க வந்து ஒன்ஸ் அதுல ஒரு டைலாக் இருந்தது, அதை அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க. அதனால இதான் மெசேஜ் தான் எல்லா வீடும் பாருங்க. சொல்றது குவாலிட்டியா இருக்கு. அது சொல்றேன், அந்த கேரக்டர் தானே வலுவான கேரக்டர். அவங்கதான் அவங்க சிங்கிள் மதரா இருந்து கிராமத்துல நிறைய பெண்கள் நம்ம பார்த்திருப்போம். அந்த கேரக்டரோட ஒரு போர்ட்ரேல அது இருந்தா நல்லா இருக்கும். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். கதையோட ஆணிவேற அந்த கேரக்டர் சுத்தி தான் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பிளே நடந்துகிட்டே இருக்கும். அவங்க ஸ்டபானா இருப்பாங்க. மலையில இருந்து ஒரு மாமா இறங்கி வந்துட்டார், அவரோட தம்பி இறங்கி வந்துட்டார். ஆனா அவங்க அங்கதான் இருக்காங்கன்றப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏத்து நிக்கிறாங்க. அவ்வளவு வருஷமா போராடுறாங்கல்ல. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கு படத்துல. சோ அதை அப்படியே பொறுமையா கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்க. தெரியல, படம் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஹீரோட அம்மா யானையை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, ஹீரோ நாயை சார்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. சரி, யானையை கொல்ல, யானையை பயமுறுத்தலாம். இப்ப நான் கோயம்புத்தூர் தான். அங்க நிறைய இந்த இஷ்யூஸ் நடக்கிறப்ப என்னன்னா பட்டாசு கொளுத்தி போடுவாங்க. அது யானை மேல போய் படாது, ஆக்சுவலி தள்ளி போடும். அதான் சண்முகன் சொல்லியிருப்பாரு, யானை மேலே பட்டிருந்தா அப்படின்றதா. அதனாலதான் இந்த வைல்ட் லைஃப்லயே ஒரு பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு இருக்கும். நீங்க அந்த 1 டெசிபல் மேல வெயிட்டேஜ் இருக்கிற எதையும் போடக்கூடாது. ஆனா யானை போகாது பட்டாசுக்கு, அதான் பிரச்சனை. அதை விட சவுண்ட் எதுவும் வைக்கணும். அதனாலதான் இந்த வேலிகள்லாம் வர ஆரம்பிச்சு. பட்டாசு ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணி வேலி கொண்டு வந்தாங்க. வேலியில் அடிபட்டு தான் நிறைய யானை சாகுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிஜேபி தலைவர் ராஜா இருக்காரு, எச் ராஜா. ஆமா ஆமா, அவருக்கு நாய் மேட்டர்ல வைரல் ஆச்சு. ஒருவேளை அவ்வளவு வச்சுதான் இதை எடுத்தீங்களா? தகவல் தெரியல, நான் பாக்கல. அவருக்கு இது உணர்த்துற மாதிரி இல்ல இது வந்து கேரளால ஒரு 2012 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அந்த சம்பவம் இன்னும் கோர்ட்ல இருக்கிறதுனால அந்த கதையை எண்ட்ல டெய்ல போட முடியல. அதனால இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இன்சிடென்ட்ஸ் போட்டோம். நீங்க ஜெனரலா போய் செக் பண்ணீங்கன்னு தெரியும். ஸ்டேட் ஆஃப் கில்லிங் வந்து கொஞ்சம் ஹையா இருந்த டைம்ல நடந்த ஒரு நாட்டு. அதை நம்ம எடுத்து இப்ப இருக்கிற கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஹீரோ டாக் லவ் எமோஷன் பிக்ஸ் பண்ணி வச்சு அதை அப்படி கொண்டு வந்ததுதான். நிறைய சம்பவங்கள் வந்து உண்மையா இருக்கிற சம்பவங்களோட தொகுப்பு இந்த கதை கம்ப்ளீட் ஸ்கிரீன் பிளே. ஆமா, இது எந்த போர்னு இல்ல, இது ராஜராஜ சோழன் காலத்துல இல்ல போர் நாய். போர் நாய் வந்து போர் படையாவே வச்சிருந்தாங்க. அப்ப இந்த பிரீட் அதுல இருந்து ஒரு நாட்டு நாய்க்கான பிரீடா இருந்தது. இப்ப நீங்க ஜெனரலா கோவண அரசுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அலங்குனா நாய், அதான் பிக்சேஷன். என்ன சொன்னாங்க? ஏன்னா நாட்டு வணிகத்தை வந்து மேக்ஸிமம் பேன் பண்ணிட்டாங்க.
இல்ல அது அவங்க இல்லீகலா தான் யூஸ் பண்றாங்க கடையில. அதான் அரஸ்டே பண்றாரு, போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு, வார்ன் பண்றாரு. தெரியாம தான் அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க வச்சிருக்காங்க. அவங்க போய் வாங்க முடியாது மார்க்கெட்ல இருந்து ப்ராப்பரான இதெல்லாம் வாங்க முடியாது. அவங்கள தயார் பண்ணி வச்சுக்கிற ஒரு விஷயம் தான். போலீஸும் அதுக்கு வார்ன் கொடுப்பாங்க. ஃபாரஸ்டும் அதுக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கும் அந்த கதையில. இந்த தடவை விட மாட்டேன் சார் ஃபாரஸ்ட்காரர் சொல்லுவாரு. அப்புறம் அந்த சீன் மாறணும், கதையோட மூணு மாறுறப்ப அந்த கேரக்டர் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு விடுவாங்க. வார்ன் பண்ணி தான் விடுவாங்க. இப்ப இவங்க உயிரை காப்பாத்திக்கிறப்ப அதை யூஸ் பண்றாங்க. பேன் பண்ணிருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா படங்களையும் எல்லாமே வெட்டிக்கிறாங்க. 2 பேருக்கு தங்கமித்ரா மேடமும் அவருக்கும் இப்ப இருக்கிற சினிமால பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிச்சுட்டாங்க. ஒரு கேட்டகரி இந்த ஜாதி, இன்னொரு கேட்டகரி அந்த ஜாதி. 1 year உள்ள இறங்கிட்டீங்க. நீங்க சினிமா எடுத்தீங்களா இல்ல நீங்களும் கேட் வைத்து கிளம்பிட்டீங்களா? சினிமாவா நாம எல்லாருக்கும் எல்லா மக்களுக்காகவும் தானே எடுக்கிறோம். இந்த படம் எப்படி எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரிதான் நான் படம் எடுக்கிறோம். இது ஒரு தரப்பு ரெப்ரசென்ட் பண்ணி பட் எல்லா சைடோட கதையும் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு நல்ல படமா மக்கள் எல்லாருமே வந்து அது தவறா யாரையும் குறிப்பிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. எல்லாருமே என்டர்டெயின் ஆகுற மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டிப்பா நான் சொல்லுவேன். அவர் கேட்டிருக்காங்க அவரு எப்ப படம் பார்க்க போறாரு, என்ன இல்ல நாங்க வந்து அவர்கிட்ட நாங்க ட்ரெய்லர் எல்லாம் காமிச்சோம். அவருக்கு பிடிச்சிருந்தது ட்ரெய்லர். நாங்க அப்போ சொல்றப்பே வந்து நீங்க பெருமைப்படுற மாதிரி இருக்கும் படம் அப்படின்னு சொல்லிதான் காமிச்சோம். கண்டிப்பா அவரோட டைம் கிடைச்சு அவருக்கு எப்ப ஃப்ரீயா இருக்காரோ நாங்க அவரோட டைம்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா போட்டு காட்டலாம். கேள்வி, அந்த கோஆபரேட்டிவ் மீட் எக்ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்களா, அதுக்கான நெசசிட்டி ஏன் சொல்லுங்க காட்டுறீங்க? அந்த இடத்துல தான் இந்த நாயை வந்து சொல்ற மாதிரி காட்டுறீங்க. இல்ல ஆக்சுவலி அது வந்து என்னன்னா அது புனைவா தான் வச்சிருக்கோம். அப்படி ஒன்னும் ஊர்ல இல்ல, புனைவா வச்சிருக்கிறோம். வேற ஒரு நேம்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் மீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு கேரளா. அவங்களோட பேர் வச்சா மாட்டிப்போம் பிரைவேட்டா. ஸோ அதனால ஜென்ரலிக்கா ஒரு நேம் வச்சிருக்கிறோம். இந்த குவாலிட்டி ஆஃப் டாக்ஸ் கதை கிரியேட் ஆகிறப்ப அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறான் வில்லன். அவ்வளவுதான். அந்த சவுண்ட்ல அது சவுண்ட்ல தான் காட்டிருக்கோம், விஷுவலா காட்டல. நல்ல டைட்டில் அழகு. தாத்தா என்ன சொன்னாரு கேட்டோன்னு? அவர் வந்து தமிழ் பேருன்னு கேட்டாரு. தமிழ் பேருன்னு சொன்னோடனே ஒரு ஓகே அப்படின்ட்டு தமிழ் பேர் தான் வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா அவருக்கு தெரியும் அலங்குன்னு என்னன்னு அவருக்கு தெரியும். சினிமாவை எதிர்க்கிறது நீங்க எப்படி ஆதரவு கொடுக்குறீங்க? அவர் சினிமாவை எதிர்க்கவே இல்லை. படப்படி தீர்வு போறது யாரு? நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணலாம். நீங்க கான்ட்ரவர்சி இருக்கு, நம்ம அதை டைவர்ட் பண்ண இல்ல. கான்ட்ரவர்சி நம்ம ஒரு அவங்களே சரியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க, நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாம் சரியா போயிடுச்சு. நம்ம தான் அது பேசிட்டு போயிட்டாரு. இப்பவே வந்து ஜாதி பத்தி பேசுவேன், மத பத்தி பேசுவேன். மூக்குத்தி குத்துற விஷயம் ஏன்னா மலைவாழ் மக்கள் வந்து சில பேர் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து மூக்குத்தி குத்துற அந்த ஜாதி சம்பந்தப்பட்டவங்க தான் வருவாங்க. ஏன் ஆக்சுவலி என்னன்னா நிறைய ஆட்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கு. அது அவங்க என்ன காலப்போக்குல நகரங்களுக்குள்ள உலாவ ஆரம்பிக்கிறப்ப அது பிரச்சனையா மாறுறப்ப அவங்க அதை கழட்டி வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க, அடையாளத்தை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அடையாளத்தை அழிக்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். எங்களோட அடையாளத்தை ஒரு பச்சை குத்தி இருப்பாங்க, எல்லாருக்கும் கையில இந்த சைட்ல பச்சை குத்தி இருப்பாங்க. அது போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுவோம். நைட்டு ஷோ போயிட்டு இருக்கலாம் பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. அப்ப பச்சை குத்துறது நிறுத்த ஆரம்பிச்சாங்க. பச்சை குத்துறதுங்கிறது நம்ம காலத்துல பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெடிக்கல் முக்கியமான ஒரு மெடிசன் மாதிரி அது. அது முதல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கும் ஒரு இது இருக்கு. சோ எல்லாத்துக்கும் அவங்க கணக்கு வச்சு தான் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களோட அவுட்லுக்கு கிண்டல் அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க அது வெளியே போயிடுறாங்க. இது திருப்பி கொண்டு வரணும்ன்றதுனால மாடர்னா இருக்க இவங்க வந்து அதை பண்ணட்டும்னு வச்சு ஓகே வச்சிருக்கோம். ரொம்ப நன்றி.